மருத்துவத்தில் லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்ற கொழுப்பு அளவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை இது அளவீடு அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா, டோட்டல் கொலஸ்ட்ரால் 200க்கு கீழே இருக்கணும், HDL 40க்கு மேலே இருக்கணும், ட்ரைக்ளிசரைட் 150க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட LDL அப்படின்ற ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லி அதுவும் 130க்கு கீழே இருக்கணும் அப்படின்றது தான் மருத்துவத்தில் சொல்கிற கைட்லைன். ஆனால் இந்த LDL அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ராலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனையும் கிரியேட் பண்ணும், மாரடைப்பை உருவாக்கும் அப்படின்றது ஒரு அறிவியல். ஆனால் மொத்த LDLமே அதை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதில் லார்ஜ் LDL அப்படின்றது எனர்ஜிக்கு உண்டான ஒரு சோர்ஸு. ஸ்மால் LDL தான் இந்த மாதிரியான இரத்த நாளங்களுக்கு உண்டான பிரச்சனை, மாரடைப்பு இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இந்த ஸ்மால் LDL ஏன் உருவாகுது அப்படின்னா, நம்ம லார்ஜ் LDLை எனர்ஜியாக சரியாக கன்வெர்ட் பண்ணலைன்னா உருவாகும். அதனால் நம்ம LDLை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேலியோ டயட் அப்படின்றது தான் ஒரு மிகச்சிறந்த உணவு முறை. நம்மளுடைய ட்ரைக்ளிசரைட் அளவுகள் 100க்கு கீழே இருந்ததுன்னா இந்த LDL அளவுகள் எப்பயுமே ஸ்மாலாக மாறாது, லார்ஜாகவே இருக்கும். அதனால் நமக்கு எந்த உடல் பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் நம்ம உடம்புல இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனும் இல்லாமல் பார்த்துக்கணும். இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் இருந்தாலே இந்த LDLனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பேலியோ டயட்டில் அதிக கொழுப்பு, தேவையான அளவுக்கு புரதம், மிக குறைந்த கார்போஹைட்ரேட் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த கொழுப்பின் அளவுகள் மிகச்சரியாக இருக்கும். அதனால் பேலியோ டயட்டில் மொத்த கொழுப்பு 300 வரைக்கும் போனால் கூட நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நாம் பார்க்க வேண்டியது HDL அளவுகள் 40க்கு மேலே இருக்கணும், ட்ரைக்ளிசரைட் அளவுகள் 100க்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய இதயம் ஒரு இரும்பு கோட்டை தான். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பேசுகிறேன்.